கடவுள் முருகன், வள்ளி மற்றும் தெய்வானையின் திருமண கதை தெரியுமா? அன்று ஒரு காலத்தில் கைலாய மலையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருளால் உலகத்தை காக்க பிறந்தவர்தான் முருகப்பெருமான். அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்திய அவர் பின்னர் இரு தெய்வீக பெண்களை மணந்தார். தேவர்களின் மகளான தெய்வானை மற்றும் குறவர் குல இளவரசியான வள்ளி. இந்த இரண்டு திருமணங்களும் சாதாரண திருமணங்கள் அல்ல. ஒன்று தேவலோகத்தின் ஆசீர்வாதம், மற்றொன்று பூலோகத்தின் காதல். முதலில் தெய்வானையின் திருமணம் பற்றி பார்ப்போம். சூரபத்மன் மற்றும் முருகனுடனான போரின் முடிவில் அசுரராஜன் சூரபத்மன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அரசர் தேவேந்திரன் தனது சிம்மாசனத்தையே இழந்தார். அப்போது அனைத்து தேவர்களும் சிவபெருமானிடம் சென்று உலகத்தை காப்பாற்றும் சக்தி வேண்டும் என்று வேண்டினர். அதற்காக சிவனின் மூன்றாவது கண்ணிலிருந்து வெளிவந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் சேர்ந்து 6 குழந்தைகளாக தோன்றின. பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றிணைத்து ஆறுமுக முருகனாக உருவாக்கினார். வீரமிகு முருகன் தனது வேளால் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். 6 நாட்கள் கடுமையான யுத்தம் நடந்தது. இறுதியில் முருகன் வேலை எறிந்து சூரபத்மனை வென்றார். சூரபத்மன் மனம் மாறி, என்னை உன் அடியாராக ஏற்று அருள் புரிவாயாக என்றான். முருகன் கருணை கொண்டு அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தனது வாகனமாக ஏற்றார். தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர். தேவேந்திரன் முருகனிடம் கூறினார், எங்கள் உலகத்தை காத்தீர். என் மகள் தெய்வானையை உமக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். தெய்வானை அழகு, பக்தி, பணிவு நிறைந்தவள். அவள் சிறு வயதிலிருந்தே முருகனை மனதில் கணவனாக நினைத்து வழிபட்டாள். தெய்வானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடைபெற தீர்மானிக்கப்பட்டது. தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். கந்தர்வர்கள் இசை பாடினர். சிவபெருமான் பார்வதி தேவி ஆசீர்வதித்தனர். முருகன் தெய்வானையின் கையை பிடித்து திருமணம் செய்தார். அந்த நாள் முதல் தெய்வானை தேவலோகத்தின் மகளாக மட்டுமல்ல, முருகனின் அருள்மிகு சக்தியாகவும் விளங்கினாள். அடுத்து வள்ளி உடனான திருமணம் பற்றி பார்ப்போம். இப்போது பூலோகத்தில் வள்ளியின் கதை ஆரம்பமாகிறது. ஒரு முனிவரின் தவப்பலனால் மான் வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக கூறப்படுகிறது. அந்த குழந்தையை குறவர் குல தலைவன் நம்பிராஜன் கண்டுபிடித்தார். அவர் கூறினார், இவள் எங்கள் குலத்திற்கு தெய்வ வரம். அந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் வைத்தனர். வள்ளி காடு, மலை, இயற்கை ஆகியவற்றோடு வளர்ந்தாள். அவள் திணை வயலை பாதுகாக்கும் வேலை செய்தாள். ஆனால் அவள் மனதில் எப்பொழுதும் ஒரு தெய்வீக உருவம் தோன்றிக் கொண்டே இருந்தது. அது முருகன். ஒருநாள் நாரதர் முருகனை சந்தித்தார். அவர் கூறினார், பூலோகத்தில் வள்ளி என்ற பெண் உம்மை நினைத்து வாழ்கிறாள். இதை கேட்ட முருகன் சிரித்தார். வள்ளியை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார். முருகன் வேடன் வடிவில் வள்ளி அருகே சென்றார். அப்போது வள்ளி திணை வயலை பாதுகாத்துக் கொண்டிருந்தாள். முருகன், அழகிய பெண்ணே, உன் பெயர் என்ன என்று கேட்டார். வள்ளி, நான் குறவர் குலப்பெண். தேவையில்லாமல் பேசாதீர்கள் என்று கோபப்பட்டாள். முருகன் உள்ளுக்குள் சிரித்தார். வள்ளி எளிதில் சம்மதிக்க மாட்டாள் என்பதை முருகன் புரிந்து கொண்டார். அதனால் தம்பியான விநாயகரின் உதவியை நாடினார். விநாயகர் யானை வடிவம் எடுத்தார். திடீரென பெரிய யானை ஒன்று அங்கு வந்தது. வள்ளி பயந்து நடுங்கினாள். அப்போது அருகிலிருந்த முதியவர் வேடத்தில் இருந்த முருகனை பார்த்து, என்னை காப்பாற்றுங்கள் என்று ஓடினாள். முருகன், நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றார். பயந்த வள்ளி உடனே சம்மதித்தாள். அந்த நொடியில் முருகன் தனது தெய்வீக வடிவில் காட்சியளித்தார். வள்ளி அதிர்ச்சியடைந்து கண்ணீர் மல்க, என் மனதில் வாழ்ந்தவர் நீங்கள்தானா என்று வணங்கினாள். வள்ளி திருமணம் நம்பிராஜனும் குறவர் மக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். மலைகளில் திருவிழா போல கொண்டாட்டம் நடந்தது. முருகன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறு தெய்வானை, பக்தியின் வடிவம் வள்ளி, காதலின் வடிவம் என்று இருவரும் முருகனின் சக்திகளாக ஆனார்கள். முருகன் இருவரையும் திருமணம் செய்தது எல்லா உயிர்களையும் சமமாக ஏற்கும் கருணை என்பதை காட்டுகிறது. இன்றும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், திருத்தணி முருகன் கோயில் உள்ளிட்ட பல முருகன் கோவில்களில் வள்ளி தெய்வானை இணைந்து முருகன் அருள்பாலிக்கிறார். வள்ளி தெய்வானை இணைந்து முருகனை மனமாற வழிபட்டால் குடும்ப அமைதி, திருமண வாழ்வு, தைரியம் மற்றும் ஆனந்தம் கிடைக்கும் என நம்பிக்கை உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.